அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச க்ரீம் பன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். க்ரீம் பன் அப்புறம் வெறும் பண்ணாலுமே நம்ம பேக்கரியில் தான் முன்னாடிலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிடுறேன். நம்ம விரல் உள்ளே விட்டு பார்க்கும்போது நம்ம சூடு வந்து பொறுக்கணும், அந்த அளவுக்கு பால் இருந்தால் போதும். அதை 3/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஈஸ்ட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஈஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பழசாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி வராது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு தட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கு. மேலே வந்து நுரையாக பொங்கின மாதிரி இருக்குல்ல, அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா 1 டைம் கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிடுறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுறேன். எல்லாத்தையும் போட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பிசைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். கையை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கம் எல்லா மாவையும் ஒன்று போல் திரட்டி பிசையணும். அந்த மாதிரி பிசையும் போது நம்ம கையில் வந்து மாவுகள் எல்லாமே நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம கை விடாமல் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா இது பிசையும் போது தான் நம்மளுக்கு பன்னு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வரும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்க்கணும். நான் வந்து அதில் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து பாதி மட்டும் சேர்த்துட்டு நல்லா 1 டைம் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிடுறேன். ஒரு 5 நிமிஷமாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வந்து கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மாவை நல்லா இழுத்து விட்டு பிசைய போகிறோம். அந்த மாதிரி பிசையும் போது தான் பன்னு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரை எல்லா பக்கமும் தடவிட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமே லைட்டாக வந்து கையில் ஒட்ட தான் செய்யும். கையில் ஒட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பன்னு ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் இந்த மாதிரி ஒட்டினாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம எந்த இதில் வந்து மாவு பிசைஞ்சோமோ அதே இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அந்த மாவை உள்ளே வச்சிடுறேன். இப்போ இதை மூடி போட்டு 1.5 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி பொங்கி வரும். லைட்டாக மட்டும் 1 டைம் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிடுறேன். இது அப்புறம் மாதிரி ரொம்ப பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ மாவு வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம வெண்ணெய் தடவி வச்சா தான் மாவு வந்து உருட்டி நம்ம தட்டில் வைக்கும்போது ஒட்டாமல் இருக்கும். மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பன்னு வெந்து வரும்போது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக தெரியும். நல்லா இந்த மாதிரி மடிப்பு மாதிரி மடித்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து தட்டில் நம்ம வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா பாருங்கள், நம்மளுக்கு இத்தனை பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் எடுத்துருந்த மாவுடைய அளவுக்கு எனக்கு 9 உருண்டைகள் வந்து கிடச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் சூட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட் வந்தவுடனே நம்ம பால்ஸ் வந்து உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சே நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு போட்ட உடனே கலரை வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும், வெளியில் நல்லா வெந்து முறுமுறுன்னு ஆயிரும். நல்லா லோ ஹீட்டில் வச்சு பொறுமையாக வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ நல்லாவே கலர் வந்து கோல்டன் கலரில் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். லோ ஹீட்டில் வச்சு பொரித்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். நம்மளுடைய பண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குன்னு. இதே போல் மற்ற எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம்.
எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு வைக்கிற க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம விஸ்கில் வந்து ஒட்டுது. பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எனக்கு வந்து க்ரீமியாக ஆகிட்டு, இந்த டைமில் வந்து நம்ம பவுடர் சுகர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் இதோட நான் சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கிடுறேன். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்னுமே நல்லா க்ரீம் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக நம்மளுக்கு க்ரீமாக வரணும். இந்த மாதிரி வந்தது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய க்ரீமும் ரெடி ஆகிட்டு, பன்னுமே நல்லாவே ஆறி வந்துட்டு, இப்போ பன்னுக்குள்ளே க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னு நல்லா ஆறிட்டான்னு பார்த்து பட்டர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணாமல் சூடாக இருந்துச்சு அப்படின்னா பட்டர் உருகி வெளியில் வந்துடும். நம்மளுடைய பன்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம பேக்கரியில் வாங்குகிற பன் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கலருமே டெக்ஸ்டருமே சூப்பராக இருந்தது. இப்போ பன்னோட நடுவில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிடுறேன். பன்னுக்குள்ளார நல்லா வெந்து நல்ல சூப்பரான டெக்ஸ்டரில் வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீமை வந்து அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் க்ரீம் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெறும் பன்னாவே சாப்பிடலாம். வெறும் பன்னா சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பன்லேயுமே நம்ம செய்யும்போது சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த பன் செய்கிறதுல மெயினான விஷயம் வந்து ஈஸ்ட்டை வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறது தான். அது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பன் வந்து சூப்பர் சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.